இந்த வீடியோவில் நம்ம இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோ மாதிரி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூட ஒரு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நாங்கள் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு லைக் பண்ணுறீங்க பொறுத்து தான் உங்களுக்கு இந்த கண்டென்ட் எவ்வளோக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கான மெட்டீரியல் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட PiCsart அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு தேவையான இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னாக்கா எஃபெக்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அடுத்த இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து எஃபெக்ட் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து HDR வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள், HDR செலக்ட் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கு இது வந்து நம்ம டிரான்ஸ்பேரண்டில் வந்து மாற்றணும். ஸோ பேக்ரவுண்டில் இருக்க இமேஜ் தேவையில்லை அப்படிங்கிறனால இதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கட் அவுட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அளவு இந்த இமேஜ் வந்து கட் பண்ணிக்கோங்க. அதாவது நம்மளுக்கு வந்து இந்த ஃபேஸ் அது இந்த நம்மளோட விஜய் சார் மட்டும் போதும் அப்படிங்கிறனால அதோட ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதில் சைடில் இருக்க அந்த வெள்ளையாக அந்த பிசுறுலாம் இல்லாமல் பார்த்துக்குங்க. ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து பண்ணிக்கோங்க. ஸோ பேக்ரவுண்டில் வந்து இப்போ விஜய் சார் மட்டும்தான் இருக்கணும். பேக்ரவுண்டில் வந்து வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. ஆனால் HDRல வந்து அதோட லெவலை வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு அது மேலேயே வந்து திருப்பி வந்து டப் பண்ணுங்கள். ஸோ HDR மேலேயே டப் பண்ணிட்டு அன்ஷார்ப்பை வந்து ஒரு 73ல் வந்து வச்சுக்கோங்க. ஸோ அதேமாரி வந்து ஃபேட் வந்து 27ல் வச்சுட்டு கொடுத்துருங்க. அண்ட் பிளரில் போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மார்ட் பிளர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கலர்ஸில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் வந்து செலக்ட் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க. இதுக்கு மேலே நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோ வந்து சேவ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வேறு எந்த வேலையும் இதில் வந்து கிடையாது. ஸோ இந்த ஃபோட்டோ வந்து சேவ் பண்ணிட்டு பிக்சல் லேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து டிரான்ஸ்பேரண்டில் ஆக்கிட்டு நியூ டெக்ஸ்ட்டுங்கிறத வந்து டெலிட் பண்ணிடுங்க. ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஃப்ரம் கேலரிக்கு போயிட்டு ஸோ வெயிட் பண்ணுங்கள். ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஃப்ரம் கேலரிக்கு போய்ட்டு இப்போதைக்கு நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ண இல்லையா, சேவ் பண்ண முடியாது PiCsartலேருந்து அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு இதை வந்து சைஸை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னாக்கா எரேஸ் கலர்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், காமிக்கிறேன் அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஃபோட்டோ எடிட் பண்ணுற ஆப்ஷனுக்கு போய்க்குங்க. அதில் கீழே பார்த்தீங்கன்னாக்கா எரேஸ் கலர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் பண்ணிட்டு டிக் கொடுத்துட்டிங்கனாக்கா இதோட வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கு இந்த இமேஜை நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட Kinemaster அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி எம்டி ப்ராஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எம்டி ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா மீடியா ப்ரௌசர் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டு உங்களோட பேக்ரவுண்ட் வந்து பிளாக்ல வந்து பிளாக்ல செட் பண்ணிட்டு டைம்லைனில் வந்து ஃபுல்லாக வச்சுருங்க. அதேமாரியே பார்த்தீங்கன்னாக்கா டவுன்லோட் ஆப்ஷனில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சா அந்த மெட்டீரியல் லிங்க் வந்து அது மெட்டீரியல் வீடியோ வந்து இதில் வந்து டைம்லைனில் வந்து இழுத்து விட்டுருங்க. ஃபயர் மெட்டீரியல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணி விட்டு அந்த ஃபயர் எனேபிள் ஆகிற இடத்துல, அதாவது ஃபயர் வந்து வர இடத்து வரையும் வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து கட் பண்ணிடுங்க. ஸோ அது வரையும் இருந்தால் போதும். ஸோ அதை வந்து ஃபுல்லாக இழுத்து வச்சுட்டு இப்போ வந்து டைம்லைனில் வந்து பேக்ரவுண்டை ஃபுல்லாக நீங்கள் வந்து இழுத்து வச்சுருங்க. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டைம்லைனில் வந்து இதை ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா லேயர். ஸோ இதை வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து இதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்து இதை ரொட்டேட் பண்ணி சைட்லேயும் கூட இது வந்து ஃபயர் வர மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ அது எப்படிங்கிறது பார்த்துறோம். மேலே ரொட்டேட் பட்டன் எழுத்து சைடில் இருந்து ஃபயர் வர மாதிரியும் வச்சுக்கலாம், அந்த தலைகளாக வர மாதிரியும் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த பட்சத்துக்கு நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் க்ரியேட் பண்ணி காமிக்கிறது வந்து கீழே இருந்து வர மாதிரியே வந்து க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். எல்லாத்துக்குமே ஒரே ப்ரொசீஜர் தான். ஸோ கீழே வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இது வந்து ஸ்க்ரீனில் வந்து ஃபுல்லாக ஆக்கிக்கிங்க. ஸோ ஃபுல்லாக ஆக்கிட்டதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம இந்த இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் இப்போதைக்கு ஒரு இதை ஓரலாக வச்சுருங்க. டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு லேயரை கிளிக் பண்ணிட்டு மீடியாவுக்கு போய்ட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்ச இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலுங்க. ஸோ லாஸ்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்ச இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு வேணுங்கிற இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு தேவையான இடத்துல வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டைம்லைனில் வந்து ஃபுல்லாக வந்து இதை வந்து இழுத்து விட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபயர் எஃபெக்ட் ஆகுது. இப்போ வந்து வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம்.
ஸோ வெயிட் பண்ணுங்க, இதை வந்து டிக் கொடுத்துரு. இப்போ வந்து நம்ம வந்து வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபயர் வந்து விஜய் சார் ஃபோட்டோவில் வந்து எஃபெக்ட் ஆகுது. அண்ட் சைட்லலாம் கொஞ்சம் ஃபயர் வந்து மிஸ் ஆகுது. அதனால வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்க ஃபயர் வந்து கொஞ்சம் வந்து ஜூம் பண்ணோம் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஃபுல் ஃபோட்டோவிலையும் ஃபயர் நல்லா வர இடத்துல வந்து ஃபுல்லாக வந்து ஜூம் பண்ணிடுங்க. ஸோ இமேஜ் வந்து அந்த ஃபயர் வந்து ஃபுல்லாக வந்து ஜூம் பண்ணி வச்சுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இமேஜ் ஃபுல்லாக வந்து ஃபயர் எஃபெக்ட் ஆகிறது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபயர் வந்து ஃபுல்லாகவே ஃபோட்டோ ஃபுல்லாகவே வந்து எஃபெக்ட் ஆகுது. ஸோ இதேமாரி வந்து உங்களுக்கு தேவையான இதில் வந்து உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவில் வந்து வச்சு நீங்கள் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபயர் எஃபெக்ட் உள்ள ஒரு வீடியோ வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்தமாரி வீடியோஸ் வேணுங்கிறது வந்து கமெண்ட் பண்ணுங்கள். Bye.